ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்து லெஃப்ட் சைட்லேயும் டாப்லேயும் ரூலர் இருக்கா, அந்த ரூலர் வந்து தேவையான எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரூலர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பேஜ் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோட யூடியூப் தமிழுக்குள்ள கஸ்டம் இது. என்னோட யூடியூப் வீடியோஸில் வந்து ஒரு தமிழ் பார்த்துக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். ஃபர்ஸ்ட் தமிழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு ஆஃப்ல வந்து ஒரு இமேஜ், இன்னொரு ஆஃப்ல இன்னொரு இமேஜ் போட்டுருக்கேன், பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லிட்டு. அது எப்படி செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் இந்த ரோலர் வச்சு தான் அதோட டைமென்ஷனில் ஒரு பாதியை மட்டும் இதை வச்சு நான் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? 640 டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா 1280 இருக்கும். அதில் பாதி வந்து 640 கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே ரூலர்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது எடிட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அதை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா, கண்ட்ரோல் ஆள் கொடுங்க போதும். திரும்ப வேணால் திரும்ப கண்ட்ரோல் ஆள் கொடுத்துக்கோங்க. இப்படி ஷார்ட்கட் கீழேயும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வியூவில் போய் ரூலர் இருக்கா அதை எடுத்து விட்டாலும் போயிடும். திரும்ப என்ன அந்த ரூலரை பிக் பண்ணிக்கோங்க. இந்த ரூலர் வந்து ஃபோட்டோ எடிட்டிங்கில் ஏரியாவை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி இந்த இமேஜ் இதில் கொண்டு வரணுங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து Ctrl+R கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். திரும்ப வேணும்னா Ctrl+R கொடுங்க. இல்லைன்னா வியூவில் போய் இந்த ரூலர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி எடுத்துக்கலாம். வேண்டாம்னா அன்டிக் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.